திருவாரூர் தியாகராஜ கோவிலில் தற்போது தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இந்த தேரோட்டம் குறித்தான பெருமைகள் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். ஆக்சுவலி சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமானது இந்த ஆழித்தேர் இன்று வடம்பிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 தினங்களுக்கு முன்னர் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் தற்போது வடம்பிடிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என பெயர் பெற்ற இந்த ஆழித்தேர், இந்த பெயர் வர காரணம் 31 அடி அகலம், 96 அடி உயரமும் 300 டன் எடையும் கொண்டதாலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெயர் இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேருக்கு உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர், அவினாசி ஆகிய ஊர்களின் தேர்களும் இந்த ஆழித்தேரின் பட்டியலில் வருகின்றன. இன்று காலை சரியாக 7:15 மணிக்கு இந்த ஆழித்தேரானது வடம்பிடிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் கொடியசைக்கு துவக்கி வைக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என்ற பக்தி முழக்கத்துடன் தற்போது தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். தற்போது ஆழித்தேரானது தெற்கு வீதியில் திரும்பி தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆழித்தேரானது வடம்பிடிக்கப்பட்டு மேல வீதி, அடுத்ததாக வடக்கு வீதி, பின்னர் கீழ வீதி என்று இன்று மாலை இந்த தேரோட்டம் நிறைவடைய இருக்கிறது. இந்த ஆழித்தேரோட்டத்துக்கு முன்னதாக சுப்பிரமணிய தேர், அதே போல விநாயகர் தேர் இன்று காலை 5 மணிக்கே வடம்பிடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பாக சண்டிகேஸ்வரர் தேரும் அம்பாள் தேரும் ஆழித்தேரை பின்பற்றி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆழித்தேரோட்டத்திற்காக திருவாரூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக புதுவை, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தற்போது தேரை வடம்பிடித்து இழுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆழித்தேரோட்ட திருவிழாவையொட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த தேரோடும் 4 வீதிகளிலும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல சுகாதாரத்துறை சார்பில் ஆங்காங்கே மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், அதே போல தீ தடுப்பு வாகனம், மீட்பு படையினர் போன்ற பல்வேறு அரசு துறையினரும் இந்த பாதுகாப்பு பணிகளையும் மீட்பு பணிகளையும் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த ஆழித்தேரோட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மாலை சரியாக 5 மணிக்கு இந்த தேரோட்டம் நிறைவடைந்து ஆழித்தேரானது நிலையடைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்லி, நிச்சயமாக செந்தில், திருவாரூர் தியாகராஜ கோவிலின் ஆசியாவின் மிகப்பெரிய தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு பக்தர்களுக்கு செய்து தரக்கூடிய அந்த சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். விவரங்களுக்கு நன்றி.